ஐநா மனித உரிமை ஆணையத்தில் இலங்கை போர்க்குற்றம் தொடர்பான ஐநா அறிக்கை மீது பொது விவாதம் நாளை நடைபெற இருக்கிறது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை ஜெனீவாவில் இருக்கும் நமது மூத்த ஆசிரியர் விஸ்வநாத்திடம் கேட்கலாம். விஸ்வநாத், இலங்கை போர்க்குற்றம் தொடர்பான ஐநா அறிக்கை மீது நடைபெறக்கூடிய பொது விவாதம் என்ன எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்குது? வணக்கம் பூங்குழலி. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையத்தினுடைய 30வது கூட்டத்தொடர் நாளை மறுநாள், அது 2ஆம் தேதி, 2ஆம் தேதி முடிவடையக்கூடிய சூழலில் மிக முக்கியமான கட்டத்தை நெருங்கி இருக்கிறது. குறிப்பாக இலங்கை விவகாரத்தை பொறுத்தவரையில் நாளை நாளை ஐக்கிய நாடுகள் சபையிலே இலங்கை விவகாரத்திற்காக நாள் ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தொடரிலே முதற்கட்டமாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையரது அறிக்கை வெளியிடப்பட்டது. அந்த அறிக்கையிலே போர்க்குற்றம் நடைபெற்றதற்கான ஆதாரங்கள் இருப்பதாகவும் ஒரு முறையான விசாரணை அமைப்பு மேற்கொள்ளப்பட்டால் போர்க்குற்றம் நிரூபிக்கப்படும் என்றும் கூறப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து அமெரிக்க அரசாங்கம் ஒரு தீர்மானத்தை முன்வைத்தது. அந்த தீர்மானத்திலே முதற்கட்டமாக வைக்கப்பட்ட தீர்மானத்திலே ஒரு சர்வதேச நீதிபதிகளை கொண்ட ஒரு பொறிமுறையை இலங்கை அரசாங்கமே உருவாக்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. அதற்கு பிறகு இலங்கைக்கு ஆதரவான பல்வேறு நாடுகள் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் அதில் மாற்றங்கள் செய்யப்பட்டு சர்வதேச நீதிபதிகள் என்ற வார்த்தைகள் நீக்கப்பட்டு வெளிநாட்டு நீதிபதிகள் மற்றும் காமன்வெல்த் நீதிபதிகள், சட்டத்தரணிகள் என்று சொல்லக்கூடிய சட்ட வல்லுநர்களை வைத்து விசாரணை மேற்கொள்ளலாம் என்று தெரிவித்திருந்தது. இது தொடர்பான அந்த தீர்மானத்தின் மீது வாக்கெடுப்பு நாளை மறுநாளோ நடக்கலாம் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அதே சமயம் இலங்கை அரசாங்கமே ஏற்றுக்கொண்டு விட்ட நிலையில் இதன் வாக்கெடுப்பு நடைபெறுமா என்பது சந்தேகத்திற்கிடமாக உள்ளது. இதற்கிடையில் ஐநா ஆணையரின் அறிக்கை தொடர்பான பொது விவாதம் நாளை ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் கூட்டத்தில் நடைபெற உள்ளது. இந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்காக தமிழகத்திலிருந்து பாட்டாளி மக்கள் கட்சியின் முதலமைச்சர் வேட்பாளருமான நாடாளுமன்ற உறுப்பினருமான திரு அன்புமணி ராமதாஸ் இங்கே ஜெனீவா வந்திருக்கிறார். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பசுமை தாயகம் அமைப்பு கிட்டத்தட்ட 2009ஆம் ஆண்டிலிருந்து ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையத்திலே ஒரு மனித உரிமை ஆர்வலர்கள் என்ற அடிப்படையில் ஒரு உறுப்பினராக உள்ளது. தொடர்ந்து ஈழ விவகாரத்திற்காக குரல் கொடுத்து வருகிறார்கள். தற்பொழுது அன்புமணி ராமதாஸ் இங்கே இருக்கிறார், அவரிடம் பேசுவோம். ஐயா, இந்த கூட்டத்தொடரில் தொடர்ச்சியாக நீங்கள் குரல் கொடுத்து வருகிறீர்கள். இந்த கட்டத்தை நெருங்கி இருக்கிறது. இந்த கூட்டத்தில் குறிப்பாக 2012 ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அமெரிக்க ஒரு அரசாங்கம் தீர்மானத்தை கொண்டு வந்தது. அதற்கு பிறகு தற்போது அதே அமெரிக்கா கொண்டு வந்த தீர்மானத்தை அன்று மறுத்து இலங்கை அரசாங்கம் இன்று ஏற்றுக்கொண்டிருக்கிறது. எப்படி பார்க்கிறீர்கள்? முதலில் ஐநா மன்றம் மனித உரிமை ஆணையம் கொண்டு வந்த அந்த அறிக்கை இலங்கையிலே கடுமையான போர்க்குற்றம் நடைபெற்றது என்றும் மனித உரிமை மீறல்கள், மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள் நடந்திருக்கிறது என்றும் அதில் தெளிவாக கூறியிருக்கின்றார்கள். இந்த அறிக்கையை இலங்கை அரசு ஏற்றுக்கொண்டிருக்கிறது. ஆக முதல் முறையாக இலங்கை, ஆம், நாங்கள் குற்றம் செய்திருக்கின்றோம், இலங்கையிலே மிக மோசமான குற்றங்கள் நடைபெற்றிருக்கிறது, நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் என்று அவர்களின் நிலைப்பாட்டு. ஆனால் இதே அழுத்தத்தை கொடுத்த அமெரிக்கா இன்று இரண்டாவது ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து, அது ஒரு நீத்து போன ஒரு தீர்மானம். இதற்கு இந்திய அரசு எந்த ஒரு அழுத்தம் கொடுக்கவில்லை. இது வருத்தம் அளிக்கிறது. ஒரு முக்கியமான கட்டத்தில் இருக்கின்றோம். நாளை 30ஆம் தேதி அன்று அமெரிக்கா கொண்டு வர அந்த தீர்மானம் வர இருக்கிறது. அந்த தீர்மானத்திலே எந்த வகையான நிபந்தனைகளும் இல்லை. அதில் முதல் கொண்டு வந்த தீர்மானத்தில், வரைவு தீர்மானத்திலே கலப்பு விசாரணை நடத்த வேண்டும் என்றும், அதிலே ஐநா மன்றம் அவருடைய நேரடி மேற்பார்வையிலே நடக்க வேண்டும் என்றும், ஒவ்வொரு 3 மாதத்திற்கு அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் அந்த நிபந்தனைகள் எல்லாம் இருந்தது. இப்பொழுது எதுவுமே கிடையாது. அது காமன்வெல்த் நீதிபதிகள்னா பாகிஸ்தானிலிருந்து 2 நீதிபதிகள் கொண்டு வந்து காமன்வெல்த்னு அவர்களுக்கு அதிகாரம் கிடையாது. அவர் மேற்பார்வை நடத்த பார்வையாளராக இருக்கலாம். அது மட்டும் கிடையாது, இலங்கையிலே சட்டங்கள் கிடையாது. ஒரு குற்றம் நடந்திருக்கிறது, குற்றத்திற்கு தண்டிக்க வேண்டும் என்றால் சட்டம் வேண்டும். இலங்கையில் இனப்படுகொலைக்கு எதிரான சட்டங்கள் கிடையாது, போர்க்குற்றத்திற்கு எதிரான சட்டங்கள், மனித உரிமை மீறல்கள், மனித குலத்திற்கு எதிரான சட்டங்கள் எதுவும் கிடையாது. அது புதிதாக சட்டத்தை அவர்கள் இயக்கி அதன் பிறகு அந்த யார் குற்றவாளிகள் என்று கண்டறிந்து அவர்களை தண்டிக்க வேண்டும் என்றால் இது நடக்க போகிறது கிடையாது. அதனால் இந்த சூழலில் தமிழக அரசும் இந்திய அரசும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இது என்னுடைய குற்றச்சாட்டுன்னா, தமிழ்நாட்டில் தீர்மானம் சட்டமன்றத்திலே ஒரு மணியாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு இருக்கிறது. ஆனால் அதன் பிறகு என்ன நடந்தது என்று யாருக்கும் தெரியவில்லை. அது ஒரு விளம்பரத்துக்காக. கடந்த காலங்களில் தமிழ்நாட்டில் நாம் தீர்மானங்களை பார்த்திருக்கின்றோம். பல தீர்மானங்கள் கிடப்பிலே போட எந்த நடவடிக்கையும் இல்லை. ஆக இன்று இன்னும் சொல்ல போன பசுமை தாயகம் நாங்கள் 3 வந்திருக்கின்றோம். இங்கே பாலு அவர்களும் அருள் அவர்களும் நானும் வந்திருக்கின்றேன். பாலு அவர்களும் அருள் அவர்களும் கடந்த வாரம் இங்கே இருந்து தங்கி அழுத்தம் கொடுத்து கொண்டு எங்களால் என்னென்ன முடியுமோ இதை கூட தமிழக அரசும் செய்யவில்லை, இந்தியாவும் செய்யவில்லை. இப்போ இந்த பிரச்சனை சம்பந்தமாக மற்ற நாடுகள், இங்கிலாந்து நாடு, நார்வே, இங்கிருந்தெல்லாம் பிரதிநிதிகள் வந்து
அழுத்தம் கொடுக்கின்றார்கள் இந்த தீர்மானத்தை வலுப்படுத்த வேண்டும் என்று. ஆனால் தமிழ்நாட்டிலிருந்து யாரும் கிடையாது. அரசாங்கம் அவருடைய கடமை முடிந்து விட்டது. ஒரு தீர்மானம் நிறைவேற்றி அது விளம்பரம் வந்துட்டு விட்டது. அதெல்லாம் வருத்தமாக இருக்கிறது சூழல். குறிப்பாக பராகுவே நாடு, தென் அமெரிக்காவை சேர்ந்த பராகுவே நாடு நாடாளுமன்றத்திலும் செனட் சபையிலுமே ஒரு சர்வதேச விசாரணை கோரி தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறது. அப்படிப்பட்ட நிலையில் இந்தியா இன்னமும் மௌனம் காத்து வருவதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அதான் எங்களுக்கும் ஒன்றும் புரியவில்லை. இந்தியாவுடைய நிலைப்பாடு இன்னும் யாருக்கும் தெரியவில்லை. இந்தியா பங்களாதேஷில் தலையிடுகிறது, நேபாளில் தலையிடுகிறது, பாகிஸ்தான் தலையிடுகிறது, மால்தீவ்ஸ் நாட்டில் தலையிடுகிறது. ஆனால் இங்கே இலங்கையில் மட்டும் தலையிடுவது கிடையாது. ஏன் என்று எங்களுக்கு புரியவில்லை. நாளை தீர்மானம் வந்து இன்னும் இந்தியா மௌனமாக இருக்கின்ற சூழலில் வருத்தம் அளிக்கிறது. இந்த நேரத்தில் எங்களுடைய யோசனைகள் பல யோசனைகள் சொல்லுவோம். முதலமைச்சர், தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலே அனைத்து கட்சி கூட்டங்களை கூட்டி சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேரும் டெல்லிக்கு அழைப்பு சென்று அங்கே அழுத்தம் கொடுத்தால் நடக்கும். தொடர்ந்து அழுத்தம், ஒரு நாள் ஏதோ விளம்பரத்துக்கு போய் பார்க்கறது தான் சரி வராது. தொடர்ந்து அழுத்தம் கொடுக்க வேண்டும். எங்களால் என்னென்ன முடியுமோ நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். நான் பிரதமர் மோடி அவர்களை 2 முறை சந்தித்தேன், சுஷ்மா ஸ்வராஜ் அவர்களை சந்தித்தேன், நாடாளுமன்றத்தில் நான் பேசினேன், கடிதங்கள் எழுதியிருக்கின்றேன். இங்கே ஐநா மன்றத்தில் 2013 பேசியிருக்கின்றோம். இப்பொழுது நாங்கள் வந்திருக்கின்றோம், அழுத்தம் கொடுக்கின்றோம். ஆனால் இதை கூட தமிழக அரசு செய்யவில்லை. தமிழ்நாட்டிலுடைய அரசியல் என்னன்னா, இது ஏதோ ஒரு எதிர்புறமான ஒரு அரசியல். ஒரு பொது பிரச்சனை இருந்தால் அது எதுவும் ஒன்று சேருவது கிடையாது. ஏதோ நான் நீ ஈகோ, நான் பெரியவனா நீ பெரியவனா, குறைகள் சொல்வதற்கு அங்கே பல ஆளுகள் இருக்கின்றார்கள். யாராவது ஒரு நல்லது செஞ்சால் அதுக்கு பொறாமையில் குறைகள் சொல்வார்கள் இவங்க. ஆனால் அதை மீறி பொதுமக்கள் பிரச்சனை, இது வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. இன்னொன்று, இது அங்கே தமிழர்களோட மறந்துடுங்க. இலங்கையிலே கடைசி ஒரு மாதத்திலே 1.5 லட்சம் தமிழர்கள் கொன்று குவித்தார்கள் இலங்கை சிங்களப்படை. தமிழர்களே மறந்துடுங்க, மனிதர்கள் கொல்லப்பட்டார்கள். ஆக மனிதர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். உலக நாட்டினுடைய கடமை, யார் அதை குற்றம் செய்தார்களோ அவரை தண்டிக்கப்பட வேண்டும். எங்களுடைய முதல் கட்ட கோரிக்கை என்னன்னா, இது சம்பந்தமாக பன்னாட்டு நீதி விசாரணை நடக்கணும். அதுக்கு மிக கடுமையான நிபந்தனைகள்லாம் இருக்கு. அதுக்கு இடையூறுக்கு மன்னிக்கும். இப்போது என்னன்னா சார், இந்த தீர்மானத்தை இலங்கை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது ஒன்று. இரண்டாவது, அங்கே தமிழ் தேசிய கூட்டணி அமைப்புகளும் ஏற்றுக்கொள்வது. இன்று பேசிய பாரதிய ஜனதாவுடைய தமிழகத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது வைகோ போன்றவர்கள் தமிழீழத்திற்கு ஆதரவாக யார் குரல் கொடுக்கிறார்கள், பிரிவினையை தூண்டுகிறார்களே ஒளி அந்த மக்களை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் என்ற அடிப்படையில் பேசியிருக்கிறார். இது எப்படி பார்ப்பீர்கள்? அங்கே இலங்கையில் உள்ள தமிழ் தேசிய கூட்டமைப்பு அங்கே பல பிரிவுகள் இருக்கிறது. அவர்களுக்கு பல கருத்து வேறுபாடுகள்லாம் இருக்கிறது. அதற்கு உள்ள நான் போக விரும்பவில்லை. அங்கு நடந்தது போர்க்குற்றம். அது ஐநா மன்றம் தெளிவாக சொல்லியிருக்கிறது. கடுமையான போர்க்குற்றம், பெண்கள் எல்லாம் அங்கே மிக மோசமான சூழலில் நடத்தினார்கள். ஆக நடந்திருக்கிறது, குற்றம் நடந்திருக்கிறது. அதற்கு யார் காரணம்? தண்டிக்கப்படும். இதுதான் உலக நீதி, இயற்கை நீதி. இது செய்ய வேண்டும். இதற்கெல்லாம் வேறு இப்படியெல்லாம் திசை திருப்பக்கூடாது. இதில் அதனால் இந்திய அரசு உடைய மௌனம், இந்திய அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. தமிழக அரசு ஒரு பேரளவுக்கு ஒரு தீர்மானம் நிறைவேற்றியதெல்லாம் வருத்தமாக இருக்கிறது. ஆக இன்றும் ஒன்றும் குறையவில்லை. நாளை ஒரு நாள் இருக்கிறது, இன்னும் ஒரு நாள் இருக்கிறது. இன்று இந்திய அரசு நினைத்தால் இந்த வருகின்ற தீர்மானத்தை வலுப்படுத்தி மிக கடுமையான நிபந்தனைகளை கொடுக்கலாம். மிக கடுமையான நிபந்தனைகள். ஏன்னா அங்கே அந்த ஐநா மன்றத்தினுடைய மனித உரிமை ஆணையத்தினுடைய இறுதி அறிக்கையில் அங்கே சொல்லுகின்ற நல்ல நிபந்தனைகள்லாம் இருக்கிறது. அதையெல்லாம் நடைமுறையில் கொண்டு வந்தால் நிச்சயமாக நியாயம் கிடைக்கும், ஓரளவுக்கு கிடைக்கும். இப்போ பார்த்தா, இப்போ நீங்க சொல்றது மாதிரி இலங்கை அரசே அது ஏற்றுக்கொண்டிருக்கிறது என்று பார்த்தால் இதுலேருந்து தெரியுது அது ஒன்றும் நடவடிக்கை எடுக்க போறது கிடையாது. அங்கே இலங்கையிலே சட்டம் கிடையாது. காமன்வெல்த் நீதிபதிகள் யாருன்னு தெரிய போறது கிடையாது. அவங்களுக்கு அதிகாரம் கிடையாது. ஆக இது மிக மோசமான ஒரு சூழல். இன்றும் தமிழக அரசு மத்திய அரசை அழுத்தம் கொடுத்து வலியுறுத்தி மத்திய அரசு அங்கே இந்த நாளை வருகின்ற தீர்மானத்திற்கு மீது நிபந்தனைகள் கொடுக்கலாம். கடுமையான அழுத்தம் கொடுத்தால் நிச்சயமாக இன்றும் மாறலாம். நிச்சயமா நாளையும் இங்கே இருக்க போகிறீர்கள். தொடர்ந்து அடிக்கடி உங்களிடம் இது குறித்த அப்டேட்டுகளையும் விவரங்களையும் கேட்டு தெரிந்து கொள்கிறோம். பூங்குழலி, இந்திய அரசாங்கத்திற்கு தற்போது கூட இன்று கூட ஒரு வாய்ப்பு இருப்பதாக திரு அன்புமணி ராமதாஸ் தெரிவிக்கிறார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையத்திற்கு அழுத்தம் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாக குறிப்பிடுகிறார்கள். பூங்குழலி, விரிவான தகவல்களுக்கு நன்றி.